ஸ்கேன் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் கேம் ஸ்கேனர்னு டைப் பண்ணி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் அந்த லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதில் மூலமாக நீ டவுன்லோட் பண்ணு. இதாக இருக்குல்ல, இதுதான் இந்த ஆப்பு கேம் ஸ்கேனர். அதை ஆன் பண்ணோன்னே இப்படி வரும். நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது சைன்இன் ரிஜிஸ்டர் யூஸ் நவுன்னு வரும். சைன்இன்னும் கொடுக்க வேண்டாம், ரிஜிஸ்டரும் கொடுக்க வேண்டாம். கீழே லாஸ்ட்டில் இந்த இடத்துல இந்த கேமராவுக்கு கீழே யூஸ் நவுன்னு இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணால் இந்த கேமரா கொண்டு வந்துடும். அதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேமரா கிளிக் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் ஏதாட்டு இருந்துச்சுன்னா அதை எடுக்கணும். இப்படி ஃபுல்லாக ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பக்கத்தில் வச்சு இப்படின்னா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஃபுல்லாக ஓரளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். கோச்சிட்டு சாப்பாடு ரெடி. இப்போ அதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த கார்னர் எட்ஜி நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் இழுத்து விடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு டிக் கொடுத்துடணும். இப்படி வருதா? இது வந்து ஆட்டோ. இதை மேலே டாப்பில் ஒரிஜினல்னு இருக்கும், அதை கொடுத்தா ஒரிஜினல் ஸ்கேன் ஆகிடும். கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டன் இதை கொடுத்தா அது ஸ்கேன் நீட்டாக ஒரு ஸ்கேன் ஆன மாதிரி ஆகிட்டா. நீ ஒரிஜினலுங்க கொடு, இல்லைன்னா இந்த லைட்டன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த டிக் மார்க் கொடுத்துட்டோன்னா அது ரெடி ஆயிரும். அந்த சர்டிஃபிகேட் ரெடி ஆயிரும். சர்டிஃபிகேட் ரெடி ஆகிட்டா இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிடிஎஃப்னு இருக்கா டாப்பில், பிடிஎஃப்பை கிளிக் பண்ணி அவ்வளோதான். பிடிஎஃப் கிளிக் பண்ணால் இது ஒரு பிடிஎஃபாக மாறிடும். பார்த்தியா? இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரி ஆகிட்டா. இதை வந்து நம்ம எங்கே அந்த பிடிஎஃப் ஃபைல் எங்கே எடுக்கலாம்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல. இப்போ எங்கே பார்க்கலாம் அதை? ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் கேம் ஸ்கேனர்னு இருக்கா. இதில் நியூ இந்த நம்ம இப்போ ரெடி பண்ண இது இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கா. இப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். கடையில் போய் இதை 10 ரூபா கொடுத்து ஸ்கேன் பண்ணணும் அவசியமே இல்லை. இதுக்கு நம்ம இப்போ பேர் கூட வச்சுக்கலாம். நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் 12th மார்க் ஷீட்னு பேர் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஒவ்வொரு தடவை ஸ்கேன் பண்ணிச்சாலும் இந்த இடத்துல தான் சேவ் ஆகும். இப்போது அதே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்று ரெடி ஆகிட்டு, ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகிட்டு. அடுத்து இன்னொரு டாக்குமெண்ட். இப்போ நீ 12th முடிச்சாச்சு, 10th எடுக்கணும். அதே மாதிரி கேமரா ஆன் பண்ணி 10th மார்க் ஷீட் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி இப்போ மறுபடியும் சும்மா இதே 10th மார்க் ஷீட்னு அடிச்சுக்கிட வேண்டியதான். எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதே கிராப் பண்ணிக்கணும். ஒரு டிக்கு. லைட்டர்னு இருக்குது. நம்ம ஒரிஜினல் கூட வச்சுக்கலாம், லைட்டன் வச்சுக்கலாம், மேஜிக் கலர் வச்சுக்கலாம், நிறையா இருக்குண்ணா. லைட்டன் தான் நல்லாயிருக்கும். டிக் பண்ணிட்டு டிக் பண்ணோன்னே சேவ் ஆயிரும். சேவ் ஆனோடனே பிடிஎஃப்னு இருக்கும். பிடிஎஃப் இங்கே கொடுத்தோன்னா மறுபடியும் அங்கே இது சேவ் ஆயிரும். பாரு, இதே இது அங்கே இருக்கும். இதே மாதிரி எத்தனை நாள் டாக்குமெண்ட் பண்ணி நம்ம எங்கேனாலும் அனுப்பிக்கலாம். அவசரமாக கடையில் போய் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எங்கே இருக்குது? இதை பற்றி நியூ டாக்குமெண்ட் 1, நியூ டாக்குமெண்ட் 2 இப்போ தான் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி தான் திரும்ப பண்ணணும். ஓகே. இல்லை